கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர் வழக்கு தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. 10 வயசு சிறுமிக்கு நடந்த அந்த கொடும் துயம் ஏன் தாவேக்காவில் 13 பெண் எம்எல்ஏக்கள் உட்பட 4 அமைச்சர்லாம் இருக்காங்க, வாயே பேச மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா சிவகாசியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய விருதையின் மகள் கீர்த்தனா தேர்தலுக்கு முன்பாக பெண்கள் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்புன்னு பேசினவங்க தற்போது பேச மாட்டாங்கன்னு ஒரு கருத்து. இன்னொரு புறம் தாவேக்காவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர் கூட இந்த ஒரு செய்தி கடந்து போறாப்புலன்ற மாதிரியான ஒரு கருத்து கூட இருக்கிறது. இப்படி பாக்குறீங்க சார்? நீங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இந்த 13-14 நாளா எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை வஸ்து, அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம், அது சம்பந்தமான நடவடிக்கை இல்லை. வழக்கமாக என்ன பண்ணுறாங்க, என்ன ரவுடி லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு 232 பேரை கைது பண்ணியிருக்கோம், 340 பேரை கைது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர குற்றவாளிகள், குற்றத்தை செய்தவர்கள் கைது செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் அங்கொன்று இங்கொன்று நடந்த தவறுக்கு இந்த ரீல்ஸ் மன்னைங்க நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பெரிய கொடூர வில்லை மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஆட்சியில் பாலியல் தொந்தரவு, அவர் ஆட்சியில் போதை வஸ்து, இப்போ ஒரு பயிலும் காணாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொங்கு பகுதியிலே ஈரோட்டில் ஜெயிச்ச மகளிர் தானே சத்யபாமா, முன்னாள் எம்பி, திருப்பூர் வடக்கு சார், திருப்பூர் வடக்கு கொங்கு பகுதி தானே. ஓரோடி போய் பார்த்துருக்கலாம்னு அந்த வீட்டுக்கு போய் உண்மையான பொதுவாழ்வு உள்ள ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தாவேக்காலம் மொத்தம் 13 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், கமலி, அவினாசி பக்கம் தானே. இதுக்கு எவ்வளோ தூரம் சூலூருக்கும் அவினாசிக்கும், கனிமொழி, ஜெகதீஸ்வரி ராஜபாளையம், சத்யா கிருஷ்ணராயபுரம், சத்யபாமா திருப்பூர் வடக்கு, காமாட்சி பல்லாவரம், பல்லவி திருவிக்கா நகர், கீர்த்தனா சிவகாசி, தாகிரா ராணிப்பேட்டை, சிந்து குடியாத்தம், விஜயலட்சுமி குமாரபாளையம், தமிழ்ச்செல்வி பவானி சார் எல்லாம் கொங்கு மண்டலம் தான். குழந்தை ராணி சிவகங்கை 13 பேர், 4 பேர் அமைச்சருக்கு மேலே. இதை பற்றி கேட்டால் கீர்த்தனா அமைச்சர்கிட்ட நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, சிவகாசியில் தேர்தல் பிரச்சாரத்தில் அது பண்ண ராவுடி எவ்வளவு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, பெண்களுக்கு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு சிவகாசியில் யாருன்னே தெரியல. இந்த காங்கிரஸ் வேட்பாளர் தான் பணம் கொடுத்து நிப்பாட்டினாருன்னு சொல்றாங்க. இதில் பெரிய கூத்து நடந்திருக்கு பல இடங்கள்ல. நான் பேர்லாம் சொன்ன அசிங்கமாக போவேன். மதுரையிலேயே தாவேகா வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் மூர்த்திக்கிட்டே பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கி அதே மாதிரி சில ஏடிஎம்கே வேட்பாளர்கிட்டையும் பணம் வாங்கிட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரமே செய்யாமல் வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தவெல்லாம் வெற்றி பெற வச்சிருக்கு இந்த இயந்திரம், இவிஎம் இயந்திரம். உண்மையிலே வேலை பார்க்கல. மதுரையில் எந்த தொகுதியிலையும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் தாவேக்கா வேலையே பார்க்கல. 2 பக்கமும் காசை போட்டாங்க, அடை போட்டாங்க. அது மாதிரி அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் இந்த அம்மா பணம் வாங்கி நிப்பாட்டினதாக செய்தி. சிவகாசியில் 10 மாதம் பெற்று சுமந்து வளர்த்த பிள்ளை, 10 வயது பிள்ளை பறி கொடுத்துருக்காங்க கற்பழிப்பு கொடூரமான முறையில். ஒரு அமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தால் கேளுங்க, வேற எதுவும் கேட்காதீங்க. பெண்களுக்கு உரிமையில பாதுகாப்பில் அந்த ஆட்சியில் அப்படின்னு கேட்டீங்கல்ல தேர்தல். இப்போ பூரா ரீல்ஸு, இப்போ ரியலு. இப்போ நீங்கள் ரீல்ஸ் ஓட்ட முடியாது. இனிமேல் ரீல்ஸ் போட்டு ஓட்ட முடியாது. விஜய் என்ன துடியுறுத்தி போயிட்டார். அங்கே 41 பேர் இருந்ததுக்கே போகாத ஆளு. நீங்கள் மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டீங்க. இப்போ மாற்ற எந்தெந்த வடிவத்தில் வருது பாருங்க. நேற்றைக்கு திருச்சியில் மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தா சிகிச்சை ஒழுங்காக அளிக்காம அங்கே பெண்ணு மரணம். நேற்றைக்கு அங்கே மறியல், ஒழுக்கமான முறையில் சிகிச்சை அளிக்கலை.
அது மாதிரி நீங்க பார்த்தீங்களாக்கு எங்கு பார்த்தாலும் பிரபல ரவுடி சரமாரி வெட்டி கொலை. எங்க திருவெற்றியூர்ல கஞ்சா போதையில் தாசில்தார் ஜீப்பை தீ வைத்தெரித்த வாலிபர் கைது. போதை ஒழிச்சிட்டாராம். போதை கலாச்சாரமே இல்லையா விஜய் வந்ததுக்கு பின்னாடி. போதையை போட்டு தாசில்தார் ஜீப் எரிச்சிட்டான். ஒரு நாளைக்கு 2 மந்திரிய காரை எரிக்க போறாங்க போதையை போட்டு. இதான் நடக்க போகுது. ஆக்ஷன் ஹீரோ போல ஏதாவது செய்வீங்கன்னு தானே ஓட்டு போட்டான். இப்ப பெண்கள் சொல்றது, நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த சினிமா படத்துல 4 பேர் தூக்கிட்டு போய் ஒரு பெண்ணை கற்பழிக்கிற மாதிரி போவாங்க. டமார் எங்க இருக்குவார் விஜய் அடிச்சு காலி பண்ணுவாரு, அது மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா இருப்பார்னு பார்த்தா நடக்கலையேன்னு வேதனைப்படுறாங்க பெண்கள். அந்த பிள்ளைய எவ்வளவு கொடூரமான கொலை நடந்திருக்கு தெரியுமா? முகம் சிதைத்து முதுகெலும்பை உடைத்து தலைமுடியால் கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்காங்க கொலகாரை. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு துணிச்சல் வந்திருக்கு. என்எல்சி சுரங்க விரிவாக்கம் எதிர்த்து மக்கள் மறியல். சேலத்துல +2 மாணவியிடம் சில்மிசம். யாரு? விவோ கிராம நிர்வாக அலுவலர் சேலத்துல +2 மாணவியிடம் சில்மிசம். நோயாளிகள் முன் பயிற்சி டாக்டர்கள் ரொமான்ஸ் வீடியோ. எங்க திருச்சியில. கரூர் அருகே பரபரப்பு. விவசாயி மீது துப்பாக்கி சூடு, முதுகில் 10 குண்டு பாய்ந்தது. இதெல்லாம் மாற்றம். ஒரே நாள் நடக்கக்கூடிய சமாச்சாரம். நேற்று இரவு தான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசிருக்கேன்னா காலை பத்திரிகையில செய்தி. குமரினா வேற நினைச்சிருக்கீங்க, கன்னியாகுமரியில் 5 டன் ரேஷன் அரிசி கோதுமை கடத்தல். நுகர்பொருள் வாணிப அதிகாரிகள் 2 பேர் காவலாளிகள். இது நடந்திருக்கு அங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவங்க இன்ஸ்டாகிராம் குரூப்பு விளம்பரம் ஒன்று வந்துச்சு. அரசு முத்திரை போட்டு அரசு அலுவலகங்களில் 1000 ரூபாய் லஞ்சம் யாராவது கேட்டா இந்த எண்ணுக்கு நீங்க போன் பண்ணுனா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்போம். போன் பண்ணவங்களுக்கு, துப்பு சொன்னவங்களுக்கு. ஆனா உங்கள் பெயர், உங்கள் போன் நம்பர்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படும் 2 நம்பரை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டா மக்கள் 1 லட்ச ரூபா கிடைக்கும் சொல்லி போன் போட்டிருக்காங்க. போன் போட்டா நீங்க பாருங்க, தலைவலி தைல நிறுவனத்துக்கு அடிச்சிருக்காங்க. திருநெல்வேலி இந்த நம்பரை போட்டு தலைவலி தைல நம்பர். அவங்க நாங்கள் உலகத்துக்கே தலைவலிக்காரனுக்கு தைலம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாவேகார தற்கூரிய எங்க நம்பரை போட்டு விட்டாங்க. எங்களுக்கு தலைவலி இருக்கு, நாங்க எங்கடா போக? தலைவலிக்கே தலைவலியா? தலைவலி மருந்து தயார் பண்ற கம்பெனி நம்பரை போட்டு விட்டுருக்காங்க. எவ்வளவு கொடுமை பண்றாங்க பாருங்க. ரீல்ஸை போட்டு ஓட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்னான்னு உட்காந்துருக்கீங்க மக்கள். கேவலமா இருக்கு நாடு. நாசமா போச்சு. தாவேக்கா விசில் அடிச்சா முஞ்சுக்கு அடிச்சு. நம்ம திருமாவளவன் தான் சொன்னாரு, சினிமா தியேட்டர்ல விசில் அடிக்கலாம் விஜய், சட்டமன்றத்தில் நீங்க விசில் அடிக்க முடியுமான்னு கேட்டாரு. இப்ப அவரே விசில் அடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. என்ன செய்ய, நாடு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. அதை விட தஞ்சாவூர்ல கந்து வெட்டி சாதிய வன்கொடுமால் இளைஞர் தற்கொலை. குற்றவாளிகளை உடனே கைது செய். தீக்கதில் வந்திருக்கு. ஆதரவு வெளியிலிருந்து கொடுங்க, இன்னும் நல்லா கொடுங்க ஆதரவு. கவர்னர் ஆட்சி வந்துருமா? கவர்னர் ஆட்சி வந்து துப்பாக்கி சுட போறானா? பிஜேபி ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப பிஜேபியின் மறுபுறம் வந்து உட்கார்ந்துருக்கு. யார் உட்கார்ந்துருக்கா? இங்க தீக்கதில செய்தி இது. எங்க தொடர்ச்சியா நீங்க பார்த்தா இவங்களே கேட்குறாங்க, பெண் குழந்தைகளுக்கு
பாதுகாப்பு எங்கே? ஆதரவு கொடுங்க, வெளியில இருந்து பாதுகாப்பு விஜய் கொடுப்பார்ல. இப்படி தொடர் திருச்சியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நர்சிங் மாணவி திடீர் சாவு. மேகதூதுல புதிய அணை கட்ட போறாங்களாம். கர்நாடகம் மேகதூதுல புதிய அணை கட்ட போகுது. சட்ட ஒழுங்கு சந்திக்கிருக்குது. ஜீவாதார பிரச்சனையில் என்ன வாய் திறந்திருக்காரா விஜய்? கர்நாடக அரசு துணை முதல்வர் சிவகுமார் நாங்க கட்டூர தமிழ்நாடு அரசு ஆட்சேபனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? அந்த தற்கூரி யாருன்னு தெரியல. இந்த முதலமைச்சர் வந்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது அறிக்கை கொடுப்பாரா? நாடு கெட்டு போச்சு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பையனுக்கு மாதிரி லீவ் போட்டிருக்காரு வீட்டில் பனையூரில். நாடு இங்க நாளை சாப்பாடு டிஃபனோட வருவார். அது ஒரு ரீல்ஸ் போடுவாங்க. ஒரு மட்டும் தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ரீல்ஸை போட்டு விடுங்கப்பா, பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா மக்கள். இங்க வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனா நர்சிங் மாணவியே கொள்றான். தவறான சிகிச்சை அளிச்சுட்டாங்களாம். மந்திரி எப்படியோ அப்படித்தான், மன்னன் எப்படியோ அவளிதான் மக்கள். மன்னன் மோசமான மன்னன். 41 பேர் இறந்து போனதுக்கு பின்னாடி 3 நாளா கதை அடைச்சு படுத்து கிடந்த மன்னன். அந்த மன்னன் தான் இப்ப ஆள வந்திருக்காது. மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா மந்திரிகளே பார்த்து கேட்பாரு. பொழிகிறது மன்னவா அப்படின்னு மாதிரி மந்திரிகள் இருக்க வேண்டியதான். நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கு நிம்மதி இல்லை. ஒரு நிம்மதியற்ற நிலைமை. 13 பெண்கள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்களே, அதுவும் கொங்கு பகுதியில் இருக்கீங்களே, ஒரு பெண் பாதிக்கப்பட்டு 10 வயது குழந்தை பச்சிளம் பாலகை கற்பழிக்கப்பட்டு காம கொடூரங்களால் கற்பழிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்றதுக்கு இந்த 13 பெண்களுக்கு இதயம் இல்லையா? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு இதயம் இருக்காது. அவர் 41 பேர் இதயம் அவர் கண்ணுக்கு முடியாலேயே அழிந்ததை பார்த்து கொண்டு இதயமில்லாமல் பனையூர் கூடியவர். அதனால அவருக்கு நான் இதயத்தை பத்தி பேசல. பெண் அமைச்சர் 4 பேர் என்ன ஒரு அம்மா நக்கலா சிரிக்குது. கீர்த்தனாவா சிவகாசி, அது வந்து தொழில்துறை அது வந்த நேரம், தொழில்துறை அமைச்சராக வந்த நேரம் தமிழ்நாட்டில் இருந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுது. அது வந்த நேரம் ஏற்கனவே திமுக அரசு ஒசூர்ல 100 ஏக்கர் கொடுத்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்ததை மாற்றி போயிடுச்சு. ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவுக்கு தொழிற்சாலை சந்திரபாபு நாயுடுக்கு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கிட்ட தான் நம்ம வேலை பார்த்துருக்கோம் ஐடி கம்பெனியில். அதனால் அந்த பாசத்தில் அனுப்பிச்சு கொடுங்க. இப்படி ஆளை நீங்கள் அமைச்சராக போட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றீங்களே. குட்டீஸ் சொல்லிச்சு. குட்டீஸ் இறந்து போச்சு. குட்டீஸ் கற்பழிக்கப்பட்டு இறந்திருக்கு. யார்கிட்ட போய் சொல்ல? மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம். முத்துரானந்தர் சொல்லுவாரு. கங்கையே சூதமானால் எங்கடா போய் நீராடுன்ற மாதிரி நாடே கேவலமா இருக்கு. மன்னன் கேவலம், முதலமைச்சர் கேவலம். அவர் எப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? இயந்திரமே இயங்கல. அரசு இயந்திரம் செத்து கிடக்கு, செயலிழந்து கிடக்கு. சார் இதுல நேற்றைய தினம் அந்த ஐஜி ரம்யா அவர்கள் சிரிச்சதும் தற்போது வைரல் ஆயிருக்கு. என்ன ஒரு இப்படி ஒரு நிகழ்வுல நீங்க சிரிப்பீங்களான்னு கூட ஒரு கேள்வி எழுப்புதுங்க சார். என்ன இந்த அம்மா கீர்த்தனை அமைச்சர் சிரிக்கிறது பாத்தீங்களா? ஏங்க ஒரு 10 வயது குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி கேளுங்களாம் இந்த அம்மாட்ட. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீ கோட்டை விட்டீங்கம்மா, என்ஃபீல்டு கம்பெனி அனுப்பிச்சு விட்ட, ஒசூர்ல கம்பெனி அனுப்பிச்சு விட்ட, இப்போ என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி உன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு? சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறியா? அங்க சரவெடியே தயாரிக்க முடியல. சிறு குறு தொழில் நசுக்கப்பட்டிருக்கு சிவகாசியில. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? இந்த ஆட்சியில் எதுவும் இருக்காது. தினசரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அங்க கொலை, இங்க கொலை, இங்க கற்பழிப்புன்னு செயலிழந்து போச்சு. நிர்வாக திறனற்ற ஒரு சினிமாத்தனமான கோமாளித்தனமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேணுமான்றத யார் முடிவுனா மக்கள் வந்து முடிவு பண்ணல. நீங்களா மக்கள் ஓட்டு போட்டாங்க. 107 ஓட்டு தான் அவங்களுக்கு, 107 இடம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
தீய சக்தி திமுக என்று சொன்ன விஜய்க்கு தீய சக்தி திமுக ஆதரவு வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சு உங்க தயவுல தான். அதாவது பிஜேபி பெற்ற குழந்தை விஜய், திருமாவளவன் சொன்னது மாதிரி பிஜேபி பெற்ற குழந்தைக்கு தமிழ்நாட்டில் சிஎம்ன்ற பேர் வச்சது விடுதலை சிறுத்தைகள், சிஎம் பேர் வச்சது பிஜேபி பெற்ற குழந்தைக்கு வச்சது இடதுசாரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். நாங்களாம் சொன்னோம், தர்கா கிட்ட வந்து போற எவனாவது ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு வயது திரும்ப மாட்டாடா உயிரோடன்னு சொன்னான். விஜய் சொல்லுவார், இனிமே விஜய் சொல்லுவாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கேயே இருங்க, விஜய் கூட இருங்க, உங்களை பாதுகாப்பார். காங்கிரஸ்ல விட்டீங்க. காங்கிரஸுக்கு தனி சாப்டர் துரோகம்ல. இதாவது தோழமை கட்சியில சொல்லிட்டு போனோம் சொல்றாங்கல்ல, அதுக்காக மரியாதையோட பேசுவான். சொல்லாம புறமுதுகு காட்டி முதுகுல குத்துட்டு போன பச்சை துரோகி காங்கிரஸ். இந்த காங்கிரஸை பேசுவோம். ஓகே சார், நன்றி.